சாரதா கிட்ட இந்த மாதிரி காவேரி என்னம்மா 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியிருக்க, உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ வீடியோ கூடவா இல்லை? அதுக்கு சாரதாவும் இல்லடி, எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நான் அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன் அந்த ஆள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஊருக்கே வருவான்னு சொன்னதை கேட்டு சம்மதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டபடி. எனக்கு போய் இப்படி ஆதாரம்லாம் சேகரிச்சுட்டு கல்யாணம் பண்ணணும்னு அவசியமாக இருக்குது? ஏன்னா நான் அவரோட பொண்டாட்டிடி, அவள் தான் 2வது பொண்டாட்டி. அதுவும் முறையே இல்லாமல் வந்ததுனால இந்த மாதிரி கையிலேயே ஆதாரத்தை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி என்னால் எப்படிடி இருக்க முடியும்னு கேட்க, ஆனால் காவேரியும் கடுப்பாகி அவங்களோட அம்மாவை திட்ட போக, ஆனால் விஜய் தான் காவேரியை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது கோர்ட் வரைக்கும் அவங்கள போக சொல்லவும் நமக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட சாதகமான ஆதாரங்கள் நிறையவே இருக்குது, நம்மக்கிட்ட அப்படி பார்க்க போனால் ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம கொஞ்சம் அவங்கள பேசி ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணி தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்னு சொல்ல, ஆனால் காவேரியும் அது எப்படிங்க அவங்க கேட்குற பணத்தை நம்மளால் கொடுக்க முடியும்? அவங்க 50% ஷேர் கேட்குறாங்க. அப்படி பார்த்தா கண்டிப்பாக 1 கோடி ரூபாய் கிட்ட வரும். ஏன் இப்போ நம்ம இதை கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக அந்த தோட்டத்து பைசாவையும் கேட்பாங்க. அதுக்கு ஒரு 25-30 லட்சம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன் இப்படி அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா என்ன? இவங்களெல்லாம் தலையில் தூக்கி வைக்க முடியாதுங்க, கண்டிப்பாக ஆட ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்ல, அதே மாதிரி கங்காவும் ஆமாம், அந்த வீட்டை மீட்கிறதுக்கு நான் என்னோட நகையை தான் கொடுத்துருக்கேன். அதனால் என்னாலலாம் இப்போது என் பங்கெல்லாம் விட்டு கொடுத்துட்டு சும்மா இருக்க முடியாது. கண்டிப்பாக அவங்களுக்கு 1 ரூபா கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு விஜயும் இப்படி ஆளுக்கு இழுத்து பிடிச்சி அடம்பிடிச்சிக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக இந்த பிரச்சனை தீரப்போகிறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் கங்காவும் காவேரியும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் கொடுக்கக்கூடாதுன்றதுல முடிவோடு இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி காவேரியும் விஜயும் பேசிட்டு கீழே இறங்கி வரும்போது பாட்டி கிருஷ்ணா கிட்டேயும் அவங்களோட தங்கச்சிக்கிட்டையும் ரொம்பவே உரிமையோடையும் பாசத்தோடையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இந்த மாதிரி என் பையன் பண்ண தப்புக்காக என்னால் உங்களை இப்படி கஷ்டப்படுத்த முடியாது, அதே நேரத்தில் சாரதா படுற கஷ்டத்தையும் என்னால் பார்க்க முடியலன்னு அழுதுகிட்டே அவங்கள கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பட் இதை பார்க்குற காவேரிக்கும் செம்ம டென்ஷன் ஆகுது. அதனால் அவங்க பாட்டியை செம்மையை திட்டிட்டு அவங்கக்கிட்டே நேரடியாக பேசுறதுக்காக போக பார்க்க, ஆனால் விஜயும் காவேரியை தடுத்து நிறுத்திட்டு கொஞ்சம் அமைதியாக இரு காவேரின்னு அவங்கள அங்கேயே நிற்க வச்சிடறாங்க. பட் இந்த பக்கம் பாட்டி காவேரியும் விஜயும் தன்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியாததுனால ரொம்பவே பாசத்தோடு அவங்க 2 பேர்கிட்டையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா விஜய் காவேரி கிட்ட கொஞ்சம் சமாதானப்படுத்தி அவங்கள அங்கேருந்து அனுப்பிவிட்டதுக்கப்புறமா அவங்களோட ரூமுக்கு போய் பார்த்தா பாட்டி தாத்தா ராதான்னு சொல்லிட்டு 3 பேருமே கூட்டணியாக உட்காந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு விஜயும் முதல்ல இவங்களோட கூட்டத்தை கலைக்கணும், அப்படி இல்லைனா நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்கன்னு அவங்கள பார்த்து பேசுறதுக்காக அவங்கக்கிட்ட போயிட்டு எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, உடனே தாத்தாவும் அவங்களோட மனசுக்குள்ளே நெருடிக்கிட்டு இருக்க விஷயத்த விஜய்கிட்ட சொல்லிட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணலை விஜய், அதனால் கூடி சீக்கிரம் அவங்க இந்த வீட்டை விட்டு போகிறது தான் நல்லதுன்னு சொல்ல, அதே மாதிரி ராதாவும் ஆமாம் விஜய், இப்போ பாரு எப்போவோ உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க உன் தாத்தா கூட இப்போ எங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சீக்கிரமாக இந்த பிரச்சனையை முடிக்கிற வேலையை பாரு. இதெல்லாம் உனக்கு தேவைதானா? இவளோட குடும்பத்தில் தான் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் டெய்லியும் வரும். ஏன் நம்மளாம் நாடகம் கூட பார்க்க தேவையில்லை, காவேரியோட வாழ்க்கையை பார்த்தாவே போதும், அதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்ல, அதே மாதிரி பாட்டியும் ராதா கிட்ட நீ எதுக்காக ராதா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? ஒருவேளை நீ இப்படி சொன்னால் அவள் அப்புறம் மறுபடியும் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு நம்மளை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவான்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜயும் பாட்டி தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை என்கிட்டயே விட்டுருங்க, நான் இதை சரி பண்ணிடுறேன். ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேஸ்லாம் கொஞ்சம் கூட ஒத்தே வரல, அதனால கொஞ்சம் சிரிங்களேன்னு சொல்லி எப்படியோ பாட்டியை சிரிக்க வச்சிடுறாங்க. விஜய் எப்படியோ இந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் தப்பிச்ச மாதிரி தான் தெரியுது. பட் இந்த பிரச்சனையை மொத்தமாக விஜய் எப்போ தான் முடிச்சு வைக்க போகிறாங்க, அந்த குடும்பம் எப்போ தான் இந்த விஷயத்தை கேட்டு சமாதானம் ஆக போகிறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.